அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் முழுக்க என்னோட ஃபீடு ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் பற்றின டாபிக் தான் அதிகமாக இருந்துச்சு. தெருவில் இந்த மாதிரி அலைஞ்சு திரியிற நாய்களே இல்லாத ஒரு நாடு இருக்கு அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா? நம்பித்தாங்க ஆகணும். அது வந்து நம்ம நெதர்லாந்து தான். தெரு நாய்களை இல்லாம பண்ணனதுல நெதர்லாந்து தான் முதல் நாடும் கூட. ஆனா அது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. நெதர்லாந்துல வந்து விலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து ரொம்ப கடுமையானது. இங்க இருக்கிற ஒவ்வொரு விலங்குமே சிப். அதனால ஒரு நாய் பிறந்துச்சுன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓனர் யாரு, இப்ப யார்கிட்ட இருக்கு, அதுக்கு என்னென்ன வேக்சினேஷன் போட்டிருக்காங்கிற எல்லா டீட்டெயிலுமே பதிவு பண்ணிடுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் நாய் வளர்த்த முடியலன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு போய் ரோட்ல விட்டுறோம். அந்த மாதிரி எல்லாம் இங்க விட்டோம்னா கடுமையான தண்டனை. முக்கியமா நாய் கருத்தடை திட்டங்களை இங்க கையாளுறாங்க. அதுவுமே அதிகமான விலை கொடுத்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக குறைவான விலையில நியூட்ரிங் ஸ்பேயிங் எல்லாமே பண்ணிடுறாங்க. இதனாலேயே கட்டுப்பாடுகள் இல்லாம குட்டிகள் பிறக்கிறதும் கட்டுப்படுத்தப்படுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்தியா மாதிரி நாடுகள்ல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்ட நாய்களும் இங்க இருக்கு. ஒருவேளை நாய் மத்தவங்களை கடிச்சிட்டா சட்டப்படி நாயினுடைய உரிமையாளர் தான் பொறுப்பேற்கணும். கடிச்சதுனால ஏற்பட்ட டேமேஜ்க்கு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எல்லாமே அவங்க தான் பொறுப்பு. நம்ம ஊர்ல கேட்குற மாதிரி நாய் கடிக்கிற வரைக்கும் பிள்ளைய பார்க்காம என்ன பண்ணீங்கன்னால இங்க கேட்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு லீஷ் போட்டுக்கிறது, மசில் போட்டுக்கிறது, ட்ரைனிங், பிஹேவியர் தெரப்பிக்கெல்லாம் கூட்டிட்டு போறது, இதெல்லாம் தான் இங்க கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. என்னதான் டாக் லவரா இருந்தாலும் ரோட்ல ஒரு நாய் கடிக்க பாக்குதுன்னா அதுகிட்ட இருந்து நம்மளை தற்காத்துக்குத்தானு பார்ப்போம். இல்ல நான் வந்து டாக் லவர், எனக்கு அடின்னு கையவா கொடுப்போம். அந்த மாதிரி தான் மனிதனா நாயான் வர்றப்ப மனிதனுக்கு தான் முன்னுரிமை. மீண்டும் பார்க்கலாம்.